நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன் 2025. ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன. கிரகங்களின் மாற்றம், சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும். அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது. மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஜூன் மாதத்தில் கிரக பயிற்சிகள். ஜூன் 6 புதன் கிரகம் மிதுன ராசியில் நுழைகிறார். ஜூன் 7 செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பயிற்சிக்கிறார். ஜூன் 15 சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது. ஜூன் 22 புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஜூன் 29 சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழைகிறார். ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன. இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே மிக மிக சாதகமான இடத்தில் இருக்கிறது என்ற யோகம் அமைப்பு ஏற்பட்டுள்ளது. திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பணவரவு ஏற்படும். காதல் கைகூடும். திருமண வாழ்வு மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கை துணையால் பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது சுலபமாக கைகூடும். தொட்டதெல்லாம் துலங்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என பல்வேறு கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியால் ஜூன் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்குள் பயிற்சியாகிறார். ஆனி மாதம் 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்குள் பயிற்சியாகிறார். அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் உள்ளனர். புதன் பகவான் 22ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கேது சிம்ம ராசியிலும் ராகு கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர். ஜூன் 7ஆம் தேதி ஏகாதசி, 8 மற்றும் 13 பிரதோஷம் வருகிறது. 25ஆம் தேதி அமாவாசை வருகிறது. மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை, நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் தனுசு ராசியினருக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த பதிவில் காணலாம். தனுசு ராசிக்காரர்கள் இலக்குகளை தெளிவாக அடைவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். தெளிந்த திட்டம், செயல் ஆகியவற்றுக்கு உதாரணமாக இருப்பார்கள். குடும்பம், உத்தியோகம் இரண்டிலும் உங்களின் தனித்துவமான செயல்பாடுகளால் முத்திரை பதிப்பார்கள். கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள். சொத்து. தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் 3ஆம் இடத்தில் ராகு பகவானும் உள்ளனர். 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உள்ளார். இதனால் புதிய கார், இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நிலம், வீடு வாங்குவதற்கான அமைப்பும் உள்ளது. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசற்கதவை தட்டும். முன்னேற்றம். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் கூடும். காதல் உறவில் வெற்றி கிடைக்கும். சுக்கிர பகவான் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உயர்கல்விக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பொறியியல் சம்பந்தப்பட்ட கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சுபகாரியம். மாடலிங், ஐடி, கலை, சினிமா, ஊடகம் உள்ளிட்ட துறைகளில் இருப்போருக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் விஐபிகள், அரசியல்வாதிகள் தொடர்பால் ஆதாயம் உண்டு. புதிய பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். சுபகாரிய தடைகள் விலகும். நீண்ட காலமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். கவனம். பயணங்களில் கவனம் அவசியம். கவனம் தவறினால் பயணத்தில் வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பயணங்களின் போது பணம், நகை உள்ளிட்ட உடைமைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். சொத்து வாங்குவதில் சட்ட சிக்கல் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பரிகாரம். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானின் பீச்சு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். சிலருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் காரிய தடைகள் விலகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.